பொதுவா சொல்லுவாங்க, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் வந்து அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் ஒரு நல்ல தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர். அவர் எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சாதனைகள் செய்திருந்தாலும் கூட அதை முத்தாய்ப்பாக அவர் முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த மாநில சுயாட்சி. அதுதான் திமுக ஆட்சியில் மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படிங்கிற இந்த நூலை பற்றி உங்களோட செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அப்படித்தான் நானும் அப்படித்தான் இந்த நூல்ல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போறோம் அப்படின்னா அதை நீங்க நூலை வாசிக்கலாம். ஆனால் அது தொடர்பான செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய இலக்கு. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது 1974 ஏப்ரல் 16 இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதுதான் அதை பற்றித்தான் இந்த நூலிலே நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வரதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறத நாம் திராவிட இயக்கம் முன்னெடுத்ததற்கு இப்படி ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவை வந்து நிறைவேற்றியதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் இருக்கு. அந்த முன்கதை சுருக்கத்திலே சில விஷயங்களை ஐயாவே தன்னுடைய உரையில் தொட்டு காட்டினார். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக மாநிலங்களவையில் நுழைந்து அவர் ஆற்றிய உரையை பற்றி ஐயா சொன்னார். அந்த உரையிலேயே வந்து மிக தெளிவாக அண்ணா முன்வைக்கிறார். அதான் நாம வந்து நாங்கள் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா நான் ஏதோ ஒரு உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவன் நான் சொல்ல வரல. நாம் எல்லோரும் சமம்தான். ஆனாலும் கூட உங்களிடம் சொல்லுவதற்கு எங்களிடம் சில விழுமியங்கள் இருக்கிறது. உங்களை விட கூடுதலாக பெருமிதத்தக்க ஒரு விழுமியங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதை நான் வந்து பதிவு செய்தாக வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இன்னொரு மிக முக்கிய செய்தியை சொல்றாரு. இங்கே ஆங்கிலம் தெரிந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்தியில் மட்டும்தான் பேசுகிறீர்கள். இந்த சமத்துவம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து அந்த சுய நிர்ணய உரிமை, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதற்கான ஒரு சுய நிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டதன் விளைவுதான் ஐயா சொன்ன திராவிட நாடு. அதைத்தான் திராவிட நாடு என்று அண்ணா சொன்னார்ல. அந்த திராவிட நாடு அப்படிங்கிற அந்த கோட்பாடை வருகிறது. அந்த திராவிட நாடு கோட்பாடில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிற முதல் சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி வெறும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக போட்டியிட, ஆனாலும் கூட சில சுயேட்சை வேட்பாளர்களை சில கட்சிகளை மட்டும் ஆதரித்தது. ஆதரிப்பதற்கு அவர்கள் கொடுத்த நிபந்தனை என்னன்னா, திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு யாரெல்லாம் வந்து உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்கள் அந்தந்த வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆதரவு அப்படின்னு சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அந்த தேர்தல். அடுத்த தேர்தல் 1957 திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டது. 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்த 1962 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று உள்ளே போகிறார்கள். ஆனாலும் கூட நம்முடைய காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோல்வியை தருகிறார். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த நல்வாய்ப்பு தான் நமக்கு. ஏன்னா அதன் காரணமாக தான் அவர் மாநிலங்களவைக்குள் உள்ளே நுழைகிறார். அங்கே வந்து நம்ம திராவிட நாட்டினுடைய கோட்பாடுகளே அதற்கான தேவைகளை அவர் மாநிலங்களவையிலே நேரடியாக முழங்குகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படியே வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா சீன படையெடுப்பு வருது. அடுத்த அந்த சீன படையெடுப்பு வருவதை காரணம் காட்டி அப்ப என்ன கொண்டு வராங்கன்னா பிரிவினைவாத தடை மசோதா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அப்போது வந்து அந்த மசோதாவுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சியை தடுத்து விட வேண்டும். ஏன்னா ஒரு சுதந்திரத்துக்கு பின்னால் ஒரு மாநில கட்சி மிக எழுச்சியோடு வாழ்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம். முதலில் ஆட்சியை கைப்பற்றிய மாநில கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1967 அப்போ அந்த கட்டத்தை நோக்கி திமுக நகர்ந்திருக்கிறதுனாலே 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்த உடனேயே திமுகவை அழித்து விட வேண்டும் அப்படின்னு ஐயா சொன்னாங்கல்ல. சில கிளைவனம் ஐயாவும் சொன்னாங்க, திராவிடத்தை அழிச்சிருவோம், திமுக அழிச்சிருவோம். ஏன்னா இப்ப இது வந்து ஒரு நாகரிகம், ஒரு பேஷன், எல்லாரும் பேசுறாங்க. அதே போல அன்றைக்கு ஆளும் காங்கிரஸ் நினைத்தது. அப்போ அதுக்குதான் அந்த பிரிவினைவாத தடை மசோதாங்கிறத கொண்டு வந்து திமுகவை வந்து தடை செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தாங்க. அப்போதான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிடுவது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார்.
அப்போது அவர் சொல்றாரு, திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்படுகிறது, ஆனாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சொல்றாரு, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நச்சீன படையெடுத்து போறது, வீடுங்கிறது நாடு. இப்ப நாடே இல்லாமல் போனால் நாம் நம்முடைய உரிமைகளை யாரிடம் போய் கேட்பது? ஆக இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக நம்ம ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்லி திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறார். அந்த முடிவையும் ஏதோ ஒரு சில அரசியல்வாதிகளை போல சொல்றாங்கல்ல, நைட்டு 12 மணிக்கு எந்த தூக்கம் முடிச்சுட்டேன், கட்சியை கலைச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்படி முடிவெடுக்கல. அவர் என்ன செய்யறாரு, எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த முடிவை நம்ம என்ன செய்ய போறோம், திராவிட நாடை தொடர்ந்து நாம் இந்த கோரிக்கையை கொண்டு போனா நமக்கு என்னென்ன இழப்புகள்லாம் ஏற்படும், கழகம் தடை செய்யப்படும், என்னை போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அப்ப அதுல என்னென்ன விளைவுகள்லாம் நடக்கும். இப்ப இந்த காரணத்தை, இந்த கோரிக்கையை நாம் விட்டுட்டா என்னெல்லாம் நடக்கும். அதாவது நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால், அதாவது மேலாண்மையில சொல்லுவாங்க, ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால் SWOT அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்ணி இறுதியாக ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் அதுல விரிவாவே பேசுறார். நம்பிக்கை தொடர் கடிதத்துல பேசி இறுதியாகத்தான் முடிவெடுக்கிறார். அதாவது கழகத்தை அழிக்க சட்டம் கொண்டாந்தனர், நாம் நம் சட்டத்தை திருத்தி கழகத்தை காப்போம். திமுகவோட சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வர, திராவிட நாடு கொள்கையை ஆதரிப்பதுங்கிற சட்டத்துக்கு பதிலா ஒரு சுய நிர்ணயம் பெற்ற ஒரு திராவிட கூட்டமைப்பாக தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் போன்ற மொழிவழி மாநிலங்கள் இணைந்து செயல்படுவது அப்படின்னு திராவிட கூட்டமைப்புங்கிற ஒரு இதை கொண்டு அவர் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவார். பின்னாளில் பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, எப்படி அண்ணா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே அந்த எண்ணி துணிக கருமம் அப்படிங்கறத ஒரு புத்தகமாவே வெளியிட்டார். இந்த தலைப்பு தொடர்பா அண்ணா தொண்டர்களோடு அந்த விவாதித்த அந்த இது பாத்தீங்கன்னா கைப்பிரதியாவே இருக்கும். அண்ணாவோட கைப்பிரதியாவே அந்த புத்தகமா, அந்த எண்ணி துணிக கருமம் புத்தகமாவே வெளியிடுது. வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் அந்த நூலை நீங்க வாசிக்கலாம். ஆக இப்படித்தான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டு அந்த சுய நிர்ணய உரிமை, இதுதான் மாநில சுயாட்சிக்கான ஒரு முன்னோட்டம். அப்போ பாத்தீங்கன்னா 1965 செப்டம்பர் 26 இல்லிஸ்ட்ரேட் வீக்லி அப்படிங்கிற ஆங்கில இதழுக்கு அண்ணா ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் தான் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, நடைமுறையில் உள்ள உண்மையான சுயாட்சியாக இருக்கிற முறையில் இந்திய அரசியல் சட்டத்தை மறு உருவாக்கம் செய்வது, அதே போல மாநிலங்களுக்கு முற்று முழுமையான ஒரு சுயாட்சியை பெற்றுத் தருவது அப்படிங்கிறதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்று அந்த பேட்டியை எங்க கொடுக்கிறார், இந்திய தலைநகர் டெல்லியில கொடுக்கிறார். அப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு அது தெரிகிறது. அது மட்டுமல்ல, 1967 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலேயே இந்த மாநில சுயாட்சி பற்றி குறிப்பிடுகிறார். அப்படியே அதற்கான தொடர்ச்சியாக 1968 அண்ணா மாநில சுயாட்சி ஏன் அப்படிங்கிற ஒரு உரையாற்றுகிறார் முதல்வராக இருந்து கொண்டே. அது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நூலாக வந்திருக்கிறது, திராவிட தேசியம் மாநில சுயாட்சி ஏன் என்கிற தலைப்பில அண்ணாவுடைய 2 உரைகள் அடங்கிய நூல் வந்திருக்கு. அப்போ அதுல மாநில சுயாட்சிக்கான காரணங்களை எல்லாமே மிக தெளிவாக அண்ணா சொல்லுகிறார். இறுதியாக தான் மறைவதற்கு முன்பாக 1969 தான் நடத்தியிருந்த காஞ்சி இதழ்ல அவர் அதுதான் தம்பிக்கு கடைசியாக அவர் எழுதிய கடிதம். அந்த கடிதத்துல சொல்றாரு, மாநில சுயாட்சியை முதலில் நாம் தான் முன்னெடுத்தோம், ஆனால் இப்போது பல்வேறு மாநிலங்களில் அதற்கு ஆதரவு பெறுகிறது. அப்போ நாம் இதை நிறைவேற்றுவதற்கான செயல் திட்டங்களை தொடங்குவதற்கான காலகட்டம் இதுன்னு சொல்றாரு அண்ணா. ஆனா கெடுவாய்ப்பாக அண்ணா அதான் கடைசி கடிதமாக அமைகிறது, அண்ணா மறைக்கிறார். அப்போ அடுத்தபடியாக தலைவர் கலைஞர் வர்றார். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு தலைவனுக்கு பிறகு அடுத்து வருகிற தலைவர்கள் அவங்க வேறுபாணியை கையாளுவாங்க, இல்ல முந்தைய தலைவர்களுடைய வரலாற்றை மறைத்து விட்டு தான் தான் பெரிய தலைவர்ங்கிற முன்னெடுப்பாங்க. ஆனா நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எப்போதுமே தொடர்ச்சியா வருகிற நம்முடைய தலைவர்கள் வரிசை அப்படி அல்ல. முன்னால் இருந்த தலைவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களுடைய கொள்கைகளை அதை அடித்தளமாக பெற்றே அடுத்த கட்டத்தில் நம்ம முன்னேறும். இது எப்படின்னா, அந்த பெரியாருடைய கையில இருக்கிற அந்த சுயமரியாதை சுடர் என்பது இன்றைக்கு தொடர் ஓட்டமா நம்ம கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 வயதுக்கும் கீழே ஒரு 4-5 குழந்தைகள் இங்க வந்திருப்பது உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு சொன்னா அப்படின்னா அது முன்பு சில இருக்க தமிழ் ரொம்ப ஆவலா நான் செல்ல கலைவானவையாக பேசிட்டு இருக்கோம்.
ஐயா ஜெயராமன் ஐயாவோட உரையை வந்து ரொம்ப உள்வாங்கிறாப்புல, அவரோட பேஸ் ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு தெரியுது. மிக ரொம்ப நோக்கத்தை அந்த பேச்சை வந்து இப்ப சும்மா ஏதோ கூட்டு விட்டாங்க உட்காராம அந்த உள்வாங்குகிற விதத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்படித்தான் இந்த திராவிட இயக்கம் அடுத்ததுக்கு போகிறது. இந்த தொடர் ஓட்டமாக இந்த சுடர் அடுத்தது கொண்டு போகிறது. அப்ப அண்ணா உடைய கனவு கிட்டத்தட்ட அந்த நான் சொன்ன அந்த காஞ்சி இதழில் அண்ணா எழுதிய அந்த கடைசி கடிதம் என்பது அண்ணாவின் உயிர் என்றே வர்ணிக்கப்பட்டது. எப்படி தீநகர்ல வந்து தந்தை பெரியாருடைய கடைசி உரை வந்து தந்தை பெரியாரின் மரண சாசனம் என்று சொல்லப்படுகிறதோ, அதை போல அண்ணாவின் உயிராக காஞ்சி இதழில் மாநில சுயாட்சியுடைய தேவை குறித்து அண்ணா எழுதிய அந்த கடைசி கடிதம் வந்து அழைக்கப்படுகிறது. அந்த உயிரை நிறைவேற்றுகிற பணியை தொடர்ந்தவர் தலைவர் கலைஞர். 1969 உள்ள வர்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்ச் 6ஆம் தேதி தான் தலைவர் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்கிறார். அந்த முதல்வராக பொறுப்பேற்றவர்கள் தலைநகரம் சென்று இந்திய ஆட்சியாளர்களை சந்திப்பது மரபு. அப்போ மார்ச் 17ஆம் தேதி தலைவர் வந்து டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போயிட்டு எப்பவுமே சிங்கத்தினுடைய தலையிலே உட்கார்ந்து பதவி கொடுக்கிறதா திராவிட இயக்கத்தினுடைய வழக்கம். அண்ணா எப்படி டெல்லியில இருந்து ஊடகவியலாளர்களை சந்தித்தாரோ அதே போல தந்தை பெரிய நம்முடைய தலைவர் கலைஞரும் மார்ச் 17 டெல்லியில் இருந்து கொண்டே அவர் ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். அப்போது சொல்றாரு, இந்த மாநில சுயாட்சிங்கிற அண்ணாவினுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம், அதற்காக நாங்கள் ஒரு ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் ராஜமன்னாருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அதில் உறுப்பினராக லட்சுமணசாமி முதலியாரும் அதே போல வந்து பி சந்திரா ரெட்டி ஆகிய இருவரும் வந்து உறுப்பினர்களாகவும் நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைவராகவும் அந்த குழு அமைக்கப்படுது. அதுக்கு அதோடு இருக்கிற தலைவர் வந்து அடுத்து 1970 வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட மாநாடு நடைபெறுது. எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டையில் கூட அதே பகுதியை சேர்ந்ததாக தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேசுவது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் தலைவர் வந்து அந்த 5 முழக்கங்களை சொல்கிறார். அந்த 5 முழக்கங்களில் ஒன்றுதான் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டாட்சினா கூட்டணி ஆட்சின்னு நினைக்கிறாங்க. நம்ம சொல்ல வந்தது வந்து அது இல்லை. அதாவது அனைத்து மாநிலங்களும் தங்கள் உரிமைகளை பெற்றுக் கொள்கிற பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுல ஒரு கூட்டாட்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா மாநிலத்துக்கு அதே போல சுய நிர்ணய உரிமை இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த 5 முழக்கமாக இந்த திருச்சி மாவட்ட மாநாட்டில் தலைவர் கலைஞர் சொன்னார். அதோடு இல்லை, இது மக்களிடம் கொண்டு செல்வது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு கூட்டம் அப்படின்றது அப்பப்போ மாநில முதல்வர்கள் பங்கேற்கிற வகையில் தேசிய அளவில் நடக்கும். அந்த 1970 நடந்த தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்திலேயே இதை முன்னெடுக்கிறார். அங்கேயே போய் தலைவர் பேசுறார். அந்த பேச்சினுடைய பொருள் அடக்கமே முழுக்க வந்து மாநில சுயாட்சி தான். அப்போ அடுத்த நாள் காலையில் நாளிதழ்கள்லாம் எழுதுது. இந்துஸ்தான் டைம்ஸ் என்ன எழுதுது அப்படின்னா, இப்ப நான் சொன்னது மாதிரி கூட்டாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் அப்படின்னு இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுது. அதே போல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சங்கர்ஸ் வீக்லி அப்படிங்கிற ஒரு நாளிதழ் வந்து ஒரு கூட்டாட்சி, அந்த கூட்டாட்சியினுடைய தத்துவம் வந்து எப்படி அமைப்பு ரீதியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்குகிற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கலைஞருடைய உரை அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி சங்கர்ஸ் வீக்லி அந்த பத்திரிகை சொல்றது. இப்படி பத்திரிகை எல்லாம் பாராட்டுகிற வண்ணம் வந்து அந்த உரை இருந்தது. அந்த உரையில் தலைவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் மக்களவை இருக்கு. அந்த மக்களவை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதுக்கு ஏற்ப அந்த மாநிலங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் 40, இதே பீகாரில் 40, இதே உத்தரப்பிரதேசம் 80 அந்த மக்கள் தொகையை வச்சிருக்கும். ஆனா மாநிலங்களவை எப்படி இருக்கணும்னா எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவிலான இடங்கள் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அவை. அப்போ நம்ம இன்னைக்கு 28 மாநிலம் 29 மாநிலம் இருக்குன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவிலான மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முதலில் தலைவர் கலைஞர் வந்து அந்த தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் 1970 சொல்றாரு. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி ராஜமன்னார் குழு வந்து ஏதோ உடனே ஒரு குழு போட்டவங்க ஏதோ அவங்களா இது பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 ஆண்டு காலம் வந்து எல்லா துறைக்கும் பயணித்து எல்லோருடையும் கருத்துக்களை பெற்று அதை ஆய்வு செய்து 1973 மே 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கை வந்து அளிக்கப்படுகிறது. அந்த அறிக்கை வந்து ஒரு 383 பக்கங்கள் அடங்கிய அறிக்கை. அந்த அறிக்கையை நம்ம 3 பாகங்களா பார்க்கலாம். ஒன்று வந்து அரசியல் சட்டத்துல என்ன சொல்லப்படுகிறது, அடுத்து மாநில அரசுகளுக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்படணும்,
அதே போல இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் என்ன என்கிறத ஒரு 3 வாரங்களாக அந்த நீதிபதி ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்கு. அதுல மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இணைப்பு 7ல அதிகார ஒரு பட்டியல் இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த பொருளடக்கத்தை மாற்றணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்கள் வரக்கூடிய பட்டியல், மாநில அரசினுடைய அதிகாரத்தில் வரக்கூடிய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல். அப்போ மாநில அரசுக்கு என்ன துறை, அந்த துறை தான் மாநில அரசு முடிவெடுக்க முடியும். இல்லைன்னா ஒத்திசைவு பட்டியல்னா அதை மறுபடியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பிதான் முடிவெடுக்கணும். அப்படியாக அந்த இதை மாற்றி அனைத்திலுமே மாநில அரசுக்கு வந்து உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பரிந்துரை. அதே போல வந்து மாநிலங்களுக்கு அதிக வரி வருவாய் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளே அதான் இருந்துச்சு. நம்ம 27 பைசான்னு பாஜக கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம இளைஞரணி செயலாளர் உதவி சொன்னார். நாம் வரியாக கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 27 பைசா தான் திரும்பி வரும். ஆனால் அதே இதை விட 3 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களை களைய வேண்டும் அப்படிங்கிறது அப்போதே சொல்லப்பட்டிருந்தது. அந்த வரி சீர்திருத்தம் எப்படி நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த வரி பகிர்வு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சீர்திருத்தம் வேண்டும். அடுத்து வந்து மாநிலங்களுக்கு மாநில அரசோடு ஆலோசித்த பிறகுதான் ஆளுநர் நியமனம். இதையும் வந்து ஐயா தெளிவா பேசிட்டாங்க. இப்போ மாநில அரசோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் ஆர்.என். ரவி அனுப்பப்படுகிறார். ஆர்.என். ரவி அனுப்பும் போதே என்ன சொல்றாங்கன்னா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பில்டப் கொடுத்தாங்க. 1976 பேட்ச் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார். நாங்க இங்க வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நம்மகிட்ட இருக்காது 1976 பேட்ச் தான், விசா பேட்ச். 1976 ஐபிஎஸ் பேட்சா இருக்கலாம், எங்க இருக்கிறவர் 1976 விசா பேட்ச். ஸோ அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதை வந்து மாநில அரசோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறதையும் இந்த குழுவினுடைய அறிக்கை சொல்லுது. அதே போல உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியமனத்திலையும் மாநில அரசு, ஆளுநர், உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் இவங்க எல்லாருடைய கலந்து ஆலோசனைக்கு பிறகுதான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த குழுவினுடைய பரிந்துரை. அதே போல நான் சொன்ன தேசிய வளர்ச்சி குழு, அதை வந்து மாநிலங்கள் இடை மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அந்த ஒரு மன்றம் இருக்கும். முதல்வர்கள் அவங்க எல்லாம் பங்கேற்கிறவங்க. அந்த மாநிலங்களிடை மன்றத்துக்கு வந்து நல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு இணையான பிரதிநிதித்துவம் வந்து அதில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொன்று, தலைவர் கலைஞர் வந்து அந்த தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் சொன்ன அந்த மாநிலங்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பங்கு அப்படிங்கிறதும் இந்த ராஜமன்னார் குழு அறிக்கையிலே இருந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராஜமன்னார் குழு அறிக்கை வந்த உடனேயே அது வந்து அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு தலைவர் கலைஞர் அனுப்புறார், முதல்வராக இருக்கார், அனுப்புறார். ஆனா அது வந்து நீண்ட கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதற்கான ஆதரவு திரட்டுகிற முயற்சி திராவிட முன்னேற்ற கழகம் இறங்குது. அப்போ ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்தவர் என்டிஆர், அதே போல அஸ்ஸாம்ல வந்து மகந்தா, காஷ்மீர்ல ஃபரூக் அப்துல்லா, இங்க மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாசு, கர்நாடகால ராமகிருஷ்ண ஹெக்டே, இவர்கள் எல்லாரையும் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதிகள் போய் பார்க்கிறாங்க, எல்லாருமே ஆதரவு